கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணியின் சார்பில் நடைபெறுகின்ற இந்தி திணிப்புக்கு எதிரான, நிதிப்பகிர்வில் பாரபட்சம் காட்டுவதற்கு எதிரான, பாராளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பில் பாரபட்சம் காட்டுவதற்கு எதிரான இந்த பொதுக்கூட்டத்திற்கு வந்திருக்கின்ற மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர், குமரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு மனோ தங்கராஜ் அவர்களே, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற வழக்கறிஞர் டி ஜெகநாதன் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற, கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய ஒன்றிய நகர கழக செயலாளர்களே, இளைஞரணி தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த சுக்கு காப்பி இப்போ 4வது வரிசையில் இருக்கு. இந்த சுக்கு காப்பி எப்போ கடைசி வரிசைக்கு போய் சேருதோ அதற்குள் நான் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்ளுவேன் என்பதை உங்களுக்கு உறுதி கொடுத்துவிட்டு நான் என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். எம்புரான் படம் பார்த்தீங்களா? எம்புரான் படம் பார்த்தீங்களா? லூசிஃபர் 2 மோகன்லால் நடிச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு சமீபத்தில், எம்புரான் அப்படின்னு ஒரு படம். அதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு லூசிஃபர் 1, இது லூசிஃபர் 2. மோகன்லால் நடித்த படத்தினுடைய 2ஆம் பாகம். டைரக்டர் பிருத்திவிராஜ், நடிகர் பிருத்திவிராஜ் அவர் தான் அந்த படத்தினுடைய டைரக்டர். அந்த திரைப்படம் திரையிடப்பட்டதற்கு பிறகு யாரும் பெருசா வழக்கமா ஒரு படம் வந்தா என்ன மாதிரி போகுமோ, ஒரு சூப்பர் ஸ்டார் படம் வந்தா எப்படி போகுமோ அதுபோல அந்த படம் போய் கொண்டிருந்தது. ஆனால் பொதுவா ஒரு படம் திடீர்னு சூப்பர் டூப்பரா ஹிட் அடிச்சு ஓடணும்னா அதுக்கு ஒருத்தன் மனசு வைக்கணும். அது யாரு? தமிழ்நாட்டில் காரைக்குடி கொத்தனார் இல்ல, காரைக்குடி சித்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. அந்த மாதிரி பல காரைக்குடி சித்தர்கள் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. என்ன கூப்பிட்டோன்னே வந்துட்டாங்க? இப்படி பல பேர் இருக்கிறாங்க. அவங்க வாய் வச்ச உடனே அந்த படம் வந்து ஹிட் ஆயிரும். அப்ப அந்த படம் யாருக்கான படமா இருக்கும்? நமக்கான படமா இருக்கும். திடீர்னு கோகுலம் சிட் ஃபண்ட்னு ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனி, அந்த கோகுலம் சிட் ஃபண்டுக்கு சொந்தமான தயாரிப்பு நிறுவனம் தான் அந்த எம்புரான்ற திரைப்படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமும். திடீர்னு ஒரு நாள் அந்த நிறுவனத்தில் ரெய்டு நடத்தப்படுகிறது. எதுக்குடா சம்பந்தமே இல்லாம கோகுலம் ஃபைனான்ஸ் ஆபீஸுக்குள்ள போய் ரெய்டு நடத்துறானுங்க. யார் ரெய்டு நடத்துறா? யார் நடத்துவா? அமலாக்கத்துறை ரெய்டு நடத்துகிறது, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். எதுக்கு ரெய்டு நடத்துறாங்க? எம்புரான் படத்துல 40 இடங்கள்ல சென்சார் பண்ணணுமா. அப்படி எம்புரான் படத்துல 40 இடங்களுக்கு சென்சார் பண்ணணும்ன்றதுக்காக அவனுக்கு போய் ரெய்டு. அப்படி என்ன அந்த 40 இடங்கள் அப்படின்றத எடுத்து பார்த்தோம்னா, படத்துல உங்களுக்கே நல்லா தெரியும், ஓப்பனிங் சீனும் எண்டிங் சீனும் பிரமாதமா எடுத்துருவாங்க எல்லா படத்துலையும். நடுவுல மானே தேனே பொன்மானே போட்டு நிரப்புவாங்க. அந்த படமும் அப்படித்தான். ஆனா ஓப்பனிங்ல கொடுத்த மிச்சரும் கடைசியில வச்ச ஜிலேபி இருக்குல்ல, அது சாதாரண மிச்சர், சாதாரண ஜிலேபி இல்ல. மோகன்லால் இப்படி ஒரு மிச்சர் வைப்பாரு, இப்படி ஒரு ஜிலேபி வைப்பாரு, அதுவும் தன்னோட படத்துல வைப்பாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. என்ன நடந்துச்சுன்னா, அந்த படத்தினுடைய ஓப்பனிங் காட்சி, ஒரு முஸ்லிம் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் 100கணக்கான பேர் குண்டர்களுக்கு பயந்து தங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்ள கூட நேரம் இல்லாமல், தங்களுடைய பிள்ளைகள் படித்த மதிப்பெண் சான்றிதழை எடுத்துக்கொள்ள கூட நேரம் இல்லாமல், பிள்ளைகளுடைய அடுத்த நாள் துணி, அடுத்த நாள் பாலுக்கு என்ன வழி என்று தெரியாமல் தலைதெறிக்க ஓடுகிறார்கள். எங்க ஓடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் கொடுப்பதற்கு ஒரு இடம் இருப்பதாக அவர்களுக்கு தகவல் வருகிறது. அங்க ஓடுறாங்க. ஒரு அம்மா அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறாங்க. அடைக்கலம் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் திடீரென்று கழுத்து நிறைய காவி துண்டுகளோடு ஒரு கூட்டம் நுழைகிறது. நுழைந்த கூட்டம் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேரையும் கொடூரமாக சித்திரவதை செய்து, கொலை செய்து, பெண்களை கொலை செய்து, குழந்தைகளை கொலை செய்து, ஆண்களை கொலை செய்து, அத்தனை பேரையும் உயிரோடு எரித்தார்கள். இது படத்தோட ஓப்பனிங். இது வழக்கமா நடக்கிறது தானே. இதை விட கொடூரமான கொலைகள்லாம் படத்துல நடக்குது, நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்த கொலைக்கு ஏன் கதறான்? சரி, அந்த கொலையை செஞ்சது யாரு அப்படின்னா, அங்கதான் ட்விஸ்ட். பாபா பஜ்ரங்கி அப்படின்னு ஒருத்தர் அந்த படுகொலைகளை கண்ணு முன்னாடி செய்யறார். ஏன் பாபா பஜ்ரங்கி கதாபாத்திரத்துல படத்துல வைக்க கூடாதுன்னு பிஜேபி காரன் இவ்வளவு கராரா இருக்கிறான் அப்படின்னு தேடி பார்த்தோம்னா, பாபா பஜ்ரங்கின்னு உண்மையிலேயே ஒரு மனிதர் இருக்கிறார்.
அவர் இப்ப எங்க இருக்கிறாருன்றத பிறகு சொல்றேன். 2002 2001 குஜராத்தில் என்ன நடைபெற்று கொண்டிருந்தது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். நரேந்திர மோடி அங்கு முதலமைச்சராக இருந்தார். முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அந்த மாநிலத்தில் முஸ்லிம்களுக்கு எதிரான கொடூரமான வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டன. அந்த வன்முறை சம்பவங்களில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக பார்ப்பதற்காக ஒரு மனிதநேய அமைப்பு ஒன்று அங்க போறது. போன அமைப்பு ஒரு 8 வயது சிறுவனை பார்க்கிறார்கள். அவங்க பார்க்கும்போது அந்த பையனுக்கு 10 வயசு. அந்த 10 வயசு பையன்கிட்ட கேட்குறாங்க, தம்பி நீ எங்கப்பா இருந்தன்னு. அந்த பையன் சொல்றான், என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது. திடீரென்று ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் என்ற கோஷங்கள் கேட்டன. ஒரு 500க்கும் மேற்பட்டோர் திடுதிடுவென்று எங்கள் தெருவுக்குள் ஓடி வந்தார்கள். நாங்கள் வசிக்கின்ற பகுதிக்கு பெயர் நரோடா பாட்டியா. அங்கு அத்தனை பேரும் முஸ்லிம்களாகத்தான் நாங்கள் இருந்தோம். வந்தவர்கள் எங்களை நோக்கி கல்லெடுத்து அடிக்க ஆரம்பித்தார்கள். கல்லெடுத்து யாராவது ஒருத்தர் அடிச்சான்னா திருப்பி நீங்க என்ன செய்வீங்க? திருப்பி கல்லெடுத்து தாக்குவோம் இல்லையா? ஒருத்தர் திடீர்னு வந்து அடிக்கிறான்னா திருப்பி அடிக்கதானே செய்வோம். அவங்களும் எவன்டா அவன் கல்லை விட்டு அடிக்கிறான்னு திருப்பி கல்லை தூக்கி போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த கூட்டத்தில் இருந்தவர்கள் பக்கத்தில் வந்ததற்கு பிறகுதான் தெரிந்தது, அவர்கள் கையில் கல் மட்டும் இல்லை, கூர்மையான வாள்கள் இருந்தன, கத்திகள் இருந்தன, இரும்பு ராடுகள் இருந்தன, கோடரிகள் இருந்தன, சோடா பாட்டில்கள் இருந்தன, மண்ணெண்ணெய் பாட்டில் இருந்தது, பெட்ரோல் பாட்டில்கள் இருந்தது. இவ்வளவையும் எடுத்துக்கொண்டு வந்து அந்த கும்பல் அந்த ஏரியாவையே ஒட்டுமொத்தமாக உள்ளே புகுந்து சூறையாடியது. அந்த சூறையாடியதில் தப்பித்து வந்தவன் நான் அப்படின்னு அந்த பையன் வாக்குமூலம் சொன்னான். 10 வயசு பையன். சம்பவம் நடந்த போது அவனுக்கு என்ன வயசு? 8 வயசு. அந்த 8 வயசு பையனை படத்துல உட்கார வச்சிட்டாங்க. இப்போ ஒன்று சொன்னேன் இல்லையா, ஒரு 8 வயசு பையன் சொல்ற கதைன்னு. இந்த 8 வயசு பையன் தான் அந்த படத்துல வர்ற ஒரு கதாபாத்திரம், முக்கியமான கதாபாத்திரம். இந்த கொடூர சம்பவங்களை எல்லாம் நேரில் பார்க்கிறான். என்னென்னலாம் நடந்தது அந்த சம்பவத்தில் என்று எடுத்து பார்த்தால், பொதுவா ஒரு சண்டை நடக்குதுன்னா சண்டையில யார் அதிகம் பாதிக்கப்படுவா? ஆண்களா பெண்களா? வீட்டில் பாதிக்கப்படுறது கேட்கல, நேரடியாக அடிபடுறது ஆண்களா பெண்களா? ஆண்கள் தானே அதிகமாக நேரில் போய் சண்டையில் ஈடுபட்டு இருப்பாங்க. அந்த சம்பவத்தில் 36 பெண்கள், 35 குழந்தைகள், 24 ஆண்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 35 பெண்களினுடைய உடல்களும் பாலியல் ரீதியாக கொடூரமாக சிதைக்கப்பட்டு வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருந்தார்கள். இவ்வளவு கொடுமைகளை நேரில் பார்த்த ஒரு சிறுவன் தப்பித்து போய் அவன் ஒரு டான் ஆயிடுறான். அவன் டானா மாதிரி திருப்பி வர்றான். தன்னோட அம்மாவை அப்பாவை அத்தனை பேரையும் கொலை பண்ண பாபா பஜ்ரங்கின்ற ஆளு ஒரு எம்பியா உட்கார்ந்து இருக்கிறான், மினிஸ்டராக போறான் அப்படின்ற தகவல் தெரிஞ்சா நீங்க அந்த சின்ன பையனா இருந்தா என்ன செய்வீங்க? நாய் அடிக்கிற மாதிரி அடிப்போமா மாட்டோமா? அந்த படத்துல அந்த பாபா பஜ்ரங்கிய நாயை அடிப்பது போல அடித்து கொலை செய்கிறார்கள். இதுதான் கிளைமேக்ஸ். இந்த படத்தை தடை செய்ய வேண்டும் என்று சங்கிகள் கிளம்பி விட்டார்கள். எதுக்கு? நரோடா பாட்டியால் நடந்த சம்பவத்தை, நேரில் நடந்த சம்பவத்தை திரைப்படத்தில் காட்சிப்படுத்தியதற்காக. 10 நிமிஷம் தான் ஓப்பனிங், 10 நிமிஷம், எண்டு 10 நிமிஷம். அதை விட்டுட்டு நடுவில் பார்த்தோம்னா ஒரு ஸ்லோ மோஷன் தான். மோகன்லால் முண்டு மடிச்சு பக்காவா வருவார். அதை பார்த்து ஜாலியாக தான் படம் பார்த்துட்டு வர்றோம். இப்போ இவன் சொன்னதுக்கு அப்புறம் படம் ஹிட்டு. இப்போ இதில் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த சம்பவம் நடைபெற்றது இல்லையா, குஜராத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றது இல்லையா, அந்த சம்பவத்திற்கு பிறகு இந்தியாவில் இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது அப்படின்றதுல நம்ம எல்லாரும் கண்ணும் கருத்துமா இருக்கிறோம். வேறு எங்கேயும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. எந்த சிறுபான்மை மக்களுக்கு எதிராகவும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது. முஸ்லீமுக்கு எதிராகவும் நடந்துவிடக்கூடாது, கிறிஸ்டினுக்கு எதிராகவும் நடந்துவிடக்கூடாது, தலித்துகளுக்கு எதிராகவும் நடந்துவிடக்கூடாது, எந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கு எதிராகவும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாதுன்றதுல நம்ம தெளிவா இருக்கிறோம். இப்போ நாம் எல்லாம் தெளிவாகிவிட்ட காரணத்தால், இதை நேரடியாக செய்ய முடியாது என்கின்ற காரணத்தால் உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு போராட்டத்துக்கு 15 பேர் போறீங்க அப்படின்னா அந்த 15 பேர்ல ஒரு பாய் இருக்க தானே செய்வாரு. அதுதானங்க சமூக யதார்த்தம். ஒரு 15 பேர் போறீங்கன்னா ஒரு பாய் இருப்பார், 2 கிறிஸ்டின் இருப்பாங்க, 2 தலித் இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து தானே ஒரு போராட்டத்துக்கு போவோம். ஒரே சாதி சேர்ந்து போராட்டம் நடத்தினா அது சாதி போராட்டம் இல்லையா? எல்லா சாதி எல்லா மதமும் சேர்ந்து தானே ஒரு போராட்டத்துக்கு போவோம். அப்படி ஒரு பாய் அந்த போராட்டத்தில் கண்ணில் சிக்கிட்டா மறுநாள் அவர் வீட்டை புல்டோசரை வச்சு இடிச்சிருவான்.
புல்டோசரை வச்சு இடிச்சிருவான். ஏன்? ஆக்கிரமிப்பு அப்படின்ட்டு. அப்ப உச்சநீதிமன்றம் அதையும் தடுத்து நிறுத்தி விட்டது. இனி இப்படி நீ இடிக்க கூடாதுன்னு. அப்ப இவனுக்கு முஸ்லிமை பார்த்தா வெறி, முஸ்லிம் வீட்டை பார்த்தா வெறி, எப்படி இடிக்கிறதுன்னு தெரியாம சுத்தினா. அதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் வக்ஃபு சட்ட திருத்த மசோதா. ஒரு மசூதியை கை வைத்தால் அந்த மசூதிக்கு சொந்தமான இடமே இல்லைன்னு அவன் போலியான ரெக்கார்டுகளை ரெடி செய்து அதை வைத்து அந்த மசூதியை இடிப்பான். மசூதிக்கு சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லிம் வீடுகளை இடிப்பான். முஸ்லிம்களை கொண்டு போய் எங்க அடைப்பான்? முகாம்களில் அடைப்பான். முகாம்களில் அடைக்கப்பட்டதற்கு பிறகு என்ன ஆகும் என்பதை பற்றி நீங்களும் கவலைப்பட மாட்டீங்க, சமூகமும் கவலைப்படாது. அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். மணிப்பூரில் இன்னமும் முகாம்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பழங்குடியின மக்கள். என்ன ஆனார்கள்? மறந்துட்டோம். நம்முடைய மறதியை பயன்படுத்தி சட்டத்தின் மூலமாக முஸ்லிம்களை படுகொலை செய்வதற்கு நாடாளுமன்றத்தில் இந்த நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அனுமதி கேட்டு நிற்கிறார். அந்த நரேந்திர மோடிக்கு எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் உட்கார்ந்து ஒத்து ஊதி கொண்டிருக்கிறார். இவர்கள் தமிழினத்தின் துரோகிகளா இல்லையா? போன வாரம் தானே பேசுற மதசார்பற்ற கூட்டணி அமைப்புன்னு. இப்ப என்ன ஆச்சு? இதையெல்லாம் நாம் எங்க போய் பேசுறது? நாடாளுமன்றத்தில் பேசணும், கோர்ட்ல பேசணும். கோர்ட்ல பேசுறதுக்கு பிறகு வர்றேன். நாடாளுமன்றத்தில் பேசணும்னா நமக்கு யார் வேணும்? எம்பி வேணும். எம்பி வேணும்னா எத்தனை எம்பி வேணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. தமிழ்நாட்டில் மொத்தம் இப்ப எத்தனை எம்பி இருக்கிறோம்? 39 எம்பி இருக்கிறோம். பாண்டிச்சேரியும் சேர்த்துக்கிடுவோம், நம்ம பங்காளி தான். 40 எம்பி இருக்கிறோம் நம்ம தமிழ்நாடு பாண்டிச்சேரி சேர்த்து. இந்த 40 எம்பிக்கள் நம்ம தமிழ்நாடு. உத்தரப்பிரதேசத்தில் எத்தனை எம்பிக்கள் தெரியுமா? 80 பேர். நம்மளை விட அப்படியே 2 மடங்கு. நம்ம 40, அவன் 80. 40-80 இருக்கும் போது நம்ம பேசுறதுக்கும், நாம 30 அவன் 120 இருக்கும் போது நம்ம பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? வித்தியாசம் இருக்கா இல்லையா? கோயில்ல சாமி கும்பிட்றப்பே சின்ன தலைக்கட்டை விட மாட்டோமே முதல் மரியாதைக்கு. ஏய் நீ யாரா, உனக்கு பெரிய இது இல்லையா, தலைக்கட்டு கிடையாது, நீ வெளியே போன்னு கிளப்பி விடுவாங்களே. பார்லிமெண்ட்ல கிளப்பி விட்டா அப்போ உங்க பிரச்சனையை நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாதுன்றதுக்காக எம்பிக்களின் எண்ணிக்கையில் கை வைக்கிறான். நாடாளுமன்றத்தில் பேசக்கூடாது என்பது மட்டுமல்ல, யார் பேச வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தின் எண்ணிக்கையை அதிகரிக்க போகிறார்கள். நாம் எல்லாம் சமமான அந்தஸ்துள்ள மாநிலங்கள் தானே. அத்தனை பேருக்கும் சமமான விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தை கேட்டால் அதற்கு வாய் திறக்க மாட்டார்கள். ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்று என்றால் துடித்து கொண்டு ஓடி வருவார் நரேந்திர மோடி. அதற்கு தமிழ்நாட்டிலிருந்து எடப்பாடி பழனிசாமி என்கின்ற தமிழின விரோதி துணைக்கு போய் நிற்பார், வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்ப எம்புரான் படத்தை பத்தி சொன்னேன். அது யாரு பிரச்சனை? சினிமாக்காரங்க பிரச்சனை இல்லையா? சினிமாக்காரங்களுக்கு தானே பிரதான பிரச்சனை. நாளைக்கு எவனும் படம் எடுக்க கூடாதுன்னு தானே. இப்போ ஒரு சினிமாக்காரர் வந்திருக்கிறாரு, இதை கண்டிச்சு பேசியிருக்கணுமா இல்லையா? ஏன் பேசல? அப்போ உனக்கு எழுதி கொடுக்குறான், நீ என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு எழுதி கொடுக்குறான். அதை வாங்கிட்டு நீ ஒப்பிக்கிற. அதனாலதான் லேட்டா வருது எல்லா அறிக்கையும். அப்போ நாடகமாடி கொண்டிருப்பது யார்? பனையூர் பால்வாடி பண்ணையார்கள் தான் நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்திருக்கிறது என்றால், இதோ 3 விஷயங்களில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்தி திணிப்பை எதிர்த்து, நிதி பகிர்வில் பாரபட்சத்தை கண்டித்து, நாடாளுமன்ற மறுசீரமைப்பில் நடக்கப் போகின்ற அநீதியை கண்டித்து நாம் இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இது எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து பார்த்தால் அதற்கு பெயர் மாநில சுயாட்சி என்று சொல்லலாம். அந்த மாநில சுயாட்சிக்கு அண்ணா போராடினார், கலைஞர் போராடினார். இந்த கூட்டத்தை தொடங்கும் பொழுது தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்ற முழக்கங்களோடு இந்த போராட்டம் தொடங்கியது. ஆனால் முடிக்க போறேன்னு கைதட்டுறீங்களா? தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கின்ற முழக்கங்களோடு தொடங்கியது. இந்த கூட்டம் முடிய போகின்ற நேரத்தில் தமிழ்நாடு போராடியது, தமிழ்நாடு வென்றது என்கின்ற முழக்கத்தோடு இந்த கூட்டங்கள் நிறைவடைய போகின்றன. காரணம், ஆளுநருக்கு எதிராக ஒரு வழக்கு தொடுத்தோம். ஆளுநர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாரு, இஷ்டத்துக்கு டேபிள்ல ஃபைல போட்டு உட்கார்ந்து இருக்கிறாருன்னு சொல்லி கேஸ் போட்டோம். ஆளுநர் என்ன பண்ணிருக்கலாம்? நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரணைக்கு போறோம், என்ன சொல்லுவோம்? எடுத்தோன்னே என்னங்க இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்போமா? சார் விடுங்க சார், பார்த்துக்கலாம் சார், பண்ணிக்கலாம் சார் சொல்லுவோம்ல. ஆளுநருக்கு அவர் தான் பெரிய ஆளாச்சே, கோர்ட்டோட பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு, சார் அப்படிலாம் கையெழுத்து போட முடியாது. அப்படியா, வாராஜா உட்காரு அப்படின்னு உட்கார வச்சு 3 மாசத்துக்குள்ள கையெழுத்து போடணும்.
போடலைன்னா நீ கையெழுத்தே போட வேண்டாம், நானே அதை சட்டமா மாத்தி அறிவிச்சிடுறேன்னு இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக 10 சட்ட முன்வடிவுகள் ஆளுநரின் கையெழுத்தே இல்லாமல் சட்டமாக மாறியது தமிழ்நாடு வரலாற்றில் மட்டும்தான் நடந்திருக்கிறது. அதை நடத்தி காட்டியவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்பதை வரலாறு சொல்ல போகிறது. அன்னைக்கே ஐயா போட்டுறேன்னு சொல்லிட்டு நீ போயிருந்தனா போயிருக்கலாம். இப்ப இந்தியாவில் இருக்கிற எல்லா கவர்னருக்கும் ஆப்பு, எல்லா மாநில கவர்னருக்கு இண்டிக்கு அடிக்கிறான். ஏன்டா வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியாப்பா, இப்படி என்னத்தையாவது பண்ணி விட்டு இப்ப எங்க எல்லாருக்கும் ஆப்பு. கவர்னருக்கு மட்டும் ஆப்புன்னா இல்ல, இன்னைக்குதான் ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து இறங்கி இருக்கிறது ஆப்பு. நீங்க மட்டும் என்ன ஃபைல வாங்கி வச்சுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? 3 மாசத்துல நீங்களும் கையெழுத்து போடணும், இல்லன்னா அத மாநில அரசு எங்கள்கிட்ட கொண்டு வந்து கேஸ் போடலாம் அப்படின்னு குடியரசுத் தலைவர்களுக்கும் கொட்டு வைத்திருக்கிறது இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய சட்டம். ஆக திமுக எடுக்கின்ற எல்லா போராட்டங்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வெற்றியை நோக்கி நகர்ந்திருக்கிறது. நாளை நீட்டுக்கும் வெற்றி கிடைக்கும், இந்தி திணிப்புக்கு எதிரான வெற்றியும் நமக்கு கிடைக்கும். தொகுதி மறுசீரமைப்பில் அநீதி நடக்கிறதே, அதற்கு எதிரான வெற்றி ஏற்கனவே பதிவு செய்யப்படுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நிதி பகிர்வில் இருக்கக்கூடிய பாரபட்சத்தை அகற்றுவதற்கு இந்த மோடி அரசு வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அப்படி அகற்றுகின்ற வரையிலும் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். வாய்ப்புக்கு நன்றி.